குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? குயிக்காக ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபி. அதுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தீஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், பூண்டு, வெங்காயம், கேப்சிகம், கேரட், நீங்கள் ஏதாவது எந்த சாய்ஸ் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேபேஜும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சாஸஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு லைட்டாக வாட்டர் ஊற்றி பாயில் ஆகிற டைமில் நீங்கள் லெமன் ஜூஸ் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. வினிகர் இருந்ததுன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சால்ட் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆனியனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கோம், அதுவே வந்து போதும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இறக்குறப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. 2 மினிட்ஸில் இண்டோ சைனீஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ